அரசாங்கம் அரசு கல்வி எடுத்துட்டு வந்து சேருங்க, பள்ளியில சேர்த்துடுங்க அப்படின்னு சொல்றாங்களே தவிர அரசு பள்ளிகள தரம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. தரம் இல்லைங்கிறத முதல்ல ஒத்துக்கணும். இப்ப எந்த அமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர், மாமன்ற உறுப்பினர், பாராளுமன்ற உறுப்பினர், அமைச்சர் பெருமக்களுடைய பிள்ளைகள் யார் ஒருவர் அரசு பள்ளியில் கல்லூரியில படிக்கிறார்? காரணம் என்ன? தரம் இல்லை. இவங்கள யாருக்கு உடல்நிலை சரியில்லைன்னா அரசு மருத்துவமனையில படுத்து மருத்துவம் செய்து கொள்கிறாங்க. காரணம் என்ன? தரம் இல்லை. தம்பி செந்தில் பாலாஜியை ஓமந்தூர் ராமசாமியார் நம்ம தாத்தா பேர்ல இருக்கிற இதுல நீங்க சேர்த்தீங்க. 2 நாள்ல திருப்பி என் காவிரி கொண்டு போனீங்க. நீங்க நடத்துற மருத்துவமனை, உங்க அரசு மருத்துவமனை, அதுல இருந்து என் காவிரி கொண்டு போகணும். ஏன்னா தரம் இல்லை. ஐயா கருணாநிதி அவர்கள் படுத்தது எங்க? எம்ஜி ராமச்சந்திரா, காவிரி. அம்மையார் ஜெயலலிதா எங்க மருத்துவம் படுத்தாங்க? அப்பலோ. ஐயா எம்ஜிஆர் எங்க? அப்பலோ. அப்ப நீங்க அதிகாரத்தில் இருக்கிறவங்களே காட்டுறீங்க அரசு மருத்துவமனை தான் தரமா இருக்குன்னு. அதே மாதிரி இவங்களே வந்து தனியார் ஏன் அரசு பள்ளியின் தரம் உயர்த்த முடியலன்னா தனியார் பள்ளி கல்லூரிகளை நடத்துகிற பெருமக்களே அமைச்சர் பெருமக்களா இருக்கிறீங்க. அப்ப அரசு பள்ளி கல்லூரியின் தரம் இருந்துச்சுன்னா உங்க கல்லூரி வியாபாரம் படுத்துக்கிறோம். இப்ப எந்த அமைச்சருக்கு கல்வி நிறுவனங்கள் இல்ல? எந்த அமைச்சருக்கு மருத்துவக் கல்லூரி இல்ல? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. அதை மாற்றுறதுக்கு பேர் தான் மாறுதல்ங்கிறோம். அதுதான் புரட்சிங்கிறோம். அதுதான் மாற்று அரசியல்ங்கிறோம். அப்ப அதை செய்யறதுக்கு கொஞ்சம் நீங்க